கோமதி சுகன்யா கிட்ட, ஆமா சுகன்யா, நீ ஏன் இந்த பக்கம் வர்றதே இல்லை அப்படின்னு கேட்பாங்க. என் புருஷனை வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துக்கு நான் எப்படி வர்றது அப்படின்னு சுகன்யா சொல்லுவாங்க. என் பொண்டாட்டி என் சின்னண்ணன் 2 பேரும் வாயை பொத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தப்பிச்சிடலாம். ஆனா இருக்க மாட்டாங்களே அப்படின்னு பழனி மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. கோமதி சுகன்யா கிட்ட, அது ஏதோ கோபத்துல என் தம்பியை திட்டேன், என் கோபம்லாம் ஒரு நாளைக்கு தான், தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பழனி கிட்ட உன்னை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கணும், சொல்லாதது ஏன் தப்பாயி போச்சுமா. சுகன்யா, நான் சமைச்சு வச்சிருக்கேன், நீ தான் டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு கரெக்டா சொல்லுவ. வா சுகன்யா, வாமா, நீங்களும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் சேர்த்து உள்ள கூட்டிட்டு போவாங்க. அங்க ராஜி நின்னுக்கிட்டு இருப்பாங்க. பழனி ராஜி கிட்ட, ராஜிமா என்ன திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க, வராதவங்க அன்னிக வந்திருக்காக, கூட்டிட்டு போய் வீடெல்லாம் சுத்தி காட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போ சொல்லுவாங்க. ராஜி அவங்க அம்மாவையும் அவங்க சித்தியவும் கூட்டிட்டு போய் வீடெல்லாம் சுத்தி காட்டுவாங்க. அப்படியே அவங்க ரூமுக்கும் கூட்டிட்டு போவாங்க. ராஜியோட ரூம்ல 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க சித்தி ராஜி கிட்ட, ரூம் ரொம்ப சின்னதா இருக்கே ராஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூம் 2 பேருக்கு போதாதா சித்தி, தாராளமா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூம்ல ஏசி இல்லையா அப்படின்னு அவங்க சித்தி கேட்பாங்க. அதுக்கு ராஜி, இந்த ரூம்ல நல்லாவே காத்து வரும் சித்தி, சில நேரம் ஃபேன் கூட போட மாட்டோம், நல்லா சில்லுன்னு காத்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜியோட அம்மாவுக்கு தான் ராஜி கஷ்டப்படுறாளோ அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அதனால ராஜி கிட்ட, நீ சந்தோஷமா இருக்கியா ராஜி அப்படின்னு கேட்பாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா அப்படின்னு ராஜி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ராஜியும் சேர்ந்து பிடிச்சுக்குவாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கிச்சன்ல கோமதியோட அம்மா கோமதி கிட்ட, நிறைய சமைச்சு வச்சிருக்க, எதுக்கு இவ்வளவு சமைச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கோமதி அவங்க அம்மா கிட்ட, நல்லா சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்பெல்லாம் நிறைய சாப்பிட முடியறதில்ல, வயசாகி போச்சுல, ஏதோ பசிக்கு ஏதோ ஒன்று அள்ளி போட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான், நல்லா சாப்பிட்ட காலம் எல்லாம் போயிருச்சுமா அப்படின்னு சொன்னதும் கோமதி, நீ நல்லா சாப்பிட்ட காலத்துல எல்லாம் உனக்கு என்னால சமைச்சு போட முடியாம போயிடுச்சுமா. மீனாவும் கிச்சன்ல எல்லாரு கூடவும் நின்றுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப மீனா என்ன சொல்லுவாங்கன்னா, அத்தை அடிக்கடி பிளாஷ்பேக்கை நினைச்சு வருத்தப்படாதீங்க, பிரசன்ட நினைச்சு என்ஜாய் பண்ணுங்க அத்தை. என்ன பார்த்தா நான் சொல்றது சரிதானே அப்படின்னு கேட்பாங்க. கோமதியோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்னவோ இங்கிலீஷ்ல தசு புசுன்னு சொன்ன, அதெல்லாம் இந்த அப்பத்தாவுக்கு எங்க புரிய போகுது, ஆனா நீ சொன்னா சரியாதான் இருக்கும். என்ன வாயாடி, நல்லா இருக்கியா அப்படின்னு மீனா கிட்ட கேட்பாங்க. நல்லா இருக்கேன் அப்பத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதியோட அம்மா கோமதி கிட்ட, இந்த சரவணன் வீட்டு ஆளுங்கள்லாம் அமைதியா இருக்காங்களா, விஷ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. சரவணனை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்குமா, இவனுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு தான் வருத்தமா இருக்கு அப்படின்னு கோமதியோட அம்மா சொல்லுவாங்க. கோமதி, எல்லாமே சரியாயிடுமா, எல்லாரும் இருக்கோம்ல, நாங்க சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கோமதி என்ன சொல்லுவாங்கன்னா, மயிலோட வீட்டுல இருந்து யாரும் இங்க வராம பாத்துக்குவோம், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹால்ல எல்லாருமே அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க. அதனால பழனி எல்லார்கிட்டையும், என்ன யாரும் எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க, யாரு அதிக நேரம் பேசாம உட்கார்ந்துருக்கிறதுன்னு போட்டி நடந்துகிட்டு இருக்கா, மாப்பிள்ள மச்சான்னு பேச ஆரம்பிச்சு அப்படியே ஆரம்பிக்க வேண்டியது தானே. அட்டடா, என்ன நீங்க எல்லாரும் வம்படியா பேசாம இருக்கீங்க, மாப்பிள்ள கதிரு இங்க வாடா, இப்படி உன் மாமனார் பக்கத்துல உட்காரு அப்படின்னு அங்க கதிர் நின்னுக்கிட்டு இருப்பாரு. அவரை பிடிச்சு இழுத்து அவங்க மாமனார் பக்கத்துல உட்கார வைப்பாரு. கதிர் உடனே எழுந்து திரும்பியும் போய் நின்னுக்கிட்டு இருப்பாரு. மாமா நான் இப்படியே நின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அப்பா பக்கத்திலேயே நின்னுக்குவாரு. அண்ணே, மருமக பிள்ளை ரொம்ப பயந்துட்டாப்ல, நீங்களா பேசுங்களேன் அண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ராஜியோட அப்பா, டிராவல்ஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாரு. நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு கதிர். அடுத்து சக்திவேல் செந்தில் கிட்ட, கவர்மெண்ட் வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நல்லாவே போய்கிட்டு இருக்கு, ராஜ மரியாதை தான், நாங்கெல்லாம் இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது அப்படின்னு கொஞ்சம் பெருமை பித்துவாரு. சக்திவேல் செந்தில் கிட்ட, மேனேஜர் வேலையா அப்படின்னு கேட்பாரு. மேனேஜர் வேலை இல்ல, ஆனா கூடிய சீக்கிரத்துல மேனேஜர் ஆயிடுவேன் அப்படின்னு செந்தில் சொல்வாரு. வீடு வெளியில இருந்து பாக்குறதுக்கு நல்லா பெருசாதான் இருந்தது, ஆனா உள்ள வந்து பார்த்தா சின்னதா தான் இருக்கு அப்படின்னு சொல்வாரு. உடனே பாண்டியன், ஏங்க இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு போதும் அப்படின்னு சொன்னதும் சக்திவேல் என்ன சொல்வார்னா, அதுவும் சரிதான், ஒரு மருமக வீட்டை விட்டு போயிட்டா, இன்னொரு பையனும் மருமகளும் தனி குடுத்தனம் போயிட்டாங்க, பழனியவும் சுகன்யாவையும் வீட்டை விட்டு துரத்திட்டீங்க, மீதி இருக்கிறது 4-5 பேர் தானே, உங்களுக்கு இது போதும் அப்படின்னு சக்திவேலே சொல்வாரு. பழனி அவர்கிட்ட,
அண்ணே நீ என்ன வீட்டு அளவெடுத்து சொத்து வரி போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, வேற ஏதாச்சும் ஜாலியா பேசண்ணே, முறைக்காம பேசு அப்படின்னு சொன்னதும் சக்திவேலு பேசுறேன் அப்படிம்பாரு. அதுக்குள்ள எல்லாருமே அங்க வந்துருவாங்க. கோமதி முந்திரி பக்கோடா எடுத்துட்டு வருவாங்க. அண்ணே எடுத்துக்கோண்ணே அப்படின்னு சொல்லி ராஜியோட அப்பாவுக்கு தான் முதல்ல கொடுப்பாங்க. சக்திவேலுக்கு கொடுப்பாங்க, ஆனா அவர் எடுக்க மாட்டாரு. அதுல எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. எல்லாரும் எடுத்துக்குவாங்க. மாறி தான் அவங்க கிட்ட, கோமதி சாப்பிட தானே வந்திருக்கோம், அப்புறம் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்பாங்க. இருக்கட்டும் அண்ணி, சாப்பிட்றதுக்கு நேரம் ஆகும்ல, அது வரைக்கும் ஏதாவது கொறிச்சுக்கிட்டே இருக்கலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் கொடுப்பாங்க. அவங்களும் எடுத்து சாப்பிடுவாங்க. கோமதி எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்திவேல் போட்டோலாம் எதுக்கு அப்படின்னு சொல்வாரு. பழனி எப்பவாவது குறிஞ்சி போத்தா மாதிரி இப்பதான் 2 குடும்பமும் ஒன்னா இருக்கும், கண்டிப்பா போட்டோ எடுத்துக்கலாம்னு அப்படின்னு சொல்வாரு. கோமதியும் எல்லாரையும் கூட்டிட்டு வருவாங்க. எல்லாருமா சேர்ந்து போட்டோ எடுப்பாங்க. சூப்பரா இருந்ததுங்க அந்த ஃபேமிலி போட்டோ, ரொம்பவே நல்லா இருக்கும். போட்டோ எடுத்து முடிஞ்ச உடனேவே கோமதி அரசிய உள்ள கூட்டிட்டு போயிட்டு, அரசி இந்த போட்டோவை என் போனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி அதை ஸ்டேட்டஸ்ல வை, இப்பதான் 2 குடும்பமும் ஒன்னா இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியும் அதே மாதிரி ஸ்டேட்டஸ்ல வச்சு கொடுப்பாங்க. சுகன்யா பாண்டியன் கிட்ட, அப்புறம் என்ன உங்க மச்சான் மேலையும் என் மேலையும் இருந்த கோபம் எல்லாம் உங்களுக்கு போயிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு பாண்டியன், எனக்கு யார் மேலையும் எந்த கோபமும் வருத்தமும் கிடையாது, கொஞ்சம் ஆதங்கம் தான் இருந்தது அப்படின்னு சொல்வாரு. உடனே சக்திவேல், என்ன ஆதங்கம், உங்க வியாபாரத்தை பழனி எடுத்துருவான்னா? அட ஏங்க நீங்க வேற, இவன் ஏன் வியாபாரத்தை எடுத்துட்டு போனா நான் ஏங்க வருத்தப்பட போறேன், என் வியாபாரத்தை தாராளமா பழனி எடுத்துட்டு போட்டோன்றேன் அப்படின்னு சொல்வாரு. உதட்டுல இருந்து வர்ற வார்த்தை மாதிரில இருக்கு, மனசார சொல்லலையே அப்படின்னு சக்திவேல் சொல்வாரு. எல்லாருக்குமே ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருக்கும். அதனால ராஜியோட அப்பா தான் உடனே பேச்சை மாத்துவாரு. பாண்டியன் கிட்ட வணிகர் சங்கத்தை பத்தி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கோமதி எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுவாங்க. எல்லாருமே கீழே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ராஜியவும் போய் உட்கார சொல்லிடுவாங்க. கதிர் பக்கத்துல உட்காரு ராஜி, நீயும் உட்காரு, நான் பரிமாறுறேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்களும் எல்லாரும் உட்காருங்க அண்ணி, நானே பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மாரி, வடிவு, சுகன்யா எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்காரர் பக்கத்துல உட்காந்துக்குவாங்க. மீனாவையும் உட்காந்து சாப்பிட சொல்லுவாங்க. மீனா தான், இல்லத்த நான் உங்க கூட சேர்ந்து பரிமாறுறேன், நானும் உட்காந்தேன்னா நீங்க மட்டும் தனியா பரிமாறணும், அது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மீனாவும் கோமதியும் தான் எல்லாருக்கும் சாப்பாடு வைப்பாங்க. ராஜி அவங்க அப்பா கிட்டையும் சித்தப்பா கிட்டையும், அப்பா நீங்க 2 பேரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கெல்லாம் வரணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன், ஆனா வருவீங்க அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படிலாம் சொன்னதும் சக்திவேல், நாங்க வந்திருக்க கூடாதுதான் அப்படின்னு சொல்வாரு. உடனே சக்திவேலோட அம்மா, இவன் ஒருத்தன் இதன்த்தையாவது ஒளறிக்கிட்டு சும்மா இரேண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. மாரியும், எங்க அமைதியா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு மெதுவா சொல்லுவாங்க. ராஜி அவங்க அப்பா கிட்டையும் சித்தப்பா கிட்டையும் மறுபடியும், நீங்க யாருக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா, அத்தைக்காக வந்திருக்கேன்னு சொன்னாலும் எனக்கு சந்தோஷம்தான், நான்லாம் கோச்சிக்க மாட்டேன், சும்மா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யாருக்காக வந்தா என்னடி, சந்தோஷம்தான் அண்ணனுங்க வந்ததுல, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லுவாங்க. இல்லத்த தெரிஞ்சுக்கணும்ல, நீங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்பாங்க. உடனே மாறி, ராஜி உங்க அப்பாவும் சித்தப்பாவும் உங்க அப்பத்தாவுக்காக வந்தாங்க அப்படின்னு சொன்னதும் ராஜி அவங்க அப்பத்தாவை பார்ப்பாங்க. அவங்க அப்பத்தா அப்படியே வாய் நிறைய சிரிப்பாங்க. அது ரொம்பவே இயற்கையா, கிராமத்துல வயசான பாட்டிங்க எப்படி சிரிப்பாங்களோ அதே மாதிரி ரொம்ப அழகா முகம் நிறைய சிரிப்பு, மனசார சிரிக்கிற மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. மொத்த குடும்பமும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு எபிசோட்ல ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, குமார் கிட்ட யாருமே பேசவே மாட்டாங்க. அவரை அம்போன் விட்டது பாக்குறதுக்கு பாவமா இருந்தது. அவர் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க சொந்தக்கார பையன் தானே, வீட்டுக்கு வந்த இடத்துல யாருமே பேசாம இருந்தா அவருக்கும் கஷ்டமா தானே இருக்கும். கோமதியாவது ஒரு 2 வார்த்தை குமார் கிட்ட பேசியிருக்கலாம், மத்தபடி எல்லாமே நல்லா இருந்தது. அவ்வளவுதான், இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது.